ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குளிருக்கு இதமா ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாட்டுக்கோழி சூப் தாங்க செய்ய போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டவால 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு ரெட் சில்லி, ஒரு 4-5 கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல வாசம் வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சு அதே டவால கொஞ்சமா நல்லெண்ணெய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டத்தை கூட இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே ஒரு அரை தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவையான நீங்க போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட நாட்டுக்கோழி சூப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வில்லேஜ் ஸ்டைல்ல இப்படிதான் அரைச்சு ஊத்தி பண்ணுவாங்க.